நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு RTN வணக்கம். நான் சந்திரகலா ஐயப்பன். இனி முதன்மை செய்திகளை காண்போம். COVID-19 சவாலுக்கு மத்தியிலும் பொதுச்சேவைத்துறை தொடர்ந்து வலுப்படுத்தப்படும். பிரதமர் சூளுரை. வரி வசூலிப்பு பல்வகைமைப்படுத்தப்பட வேண்டும். மேலவையில் பரிந்துரை. COVID-19 பெருந்தொற்றை முடிவுக்கு கொண்டுவரும் சவால்கள் பொதுச்சேவைத்துறையை வலுப்படுத்தும் முயற்சிகளுக்கு இடையூறாக அமையவில்லை. விவேகமான, நேர்மையான மற்றும் மக்களுக்கு நட்புறவான வகையில் அத்துறையின் சேவையளிப்பு முறை இருப்பதை அரசாங்கம் உறுதி செய்யும் என பிரதமர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் தெரிவித்தார். புதிய இயல்பிலான வேலை நடைமுறையை வழக்கமாக்கிக் கொள்ளும் கலாச்சாரம் ஒவ்வொரு அரசு ஊழியரிடமும் அவசியம் இருக்க வேண்டும். அதன் வழி பொதுச்சேவை ஊழியர்களால் உற்பத்தி ஆற்றலை பெருக்கிக் கொள்வதுடன் சிறந்த சேவையை தொடர்ந்து வழங்க இயலும் என தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் தெரிவித்தார். சேவையளிப்பு நிர்வாகத்தில் உயர்நெறி கடைபிடிக்கப்படுவதை உறுதி செய்ய அரசாங்கம் ஊழலை துடைத்தொழிக்கும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியிருக்கின்றது. அதிலும் கையூட்டுகள் வழங்கப்படுவதற்கு அடிக்கடி இலக்காகும் தரப்பான ஊராட்சி மன்ற பணியாளர்கள் மத்தியில் ஊழலை துடைத்தொழிக்கும் முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும். Saya sedar dan juga prihatin terhadap kebajikan para penjawat awam, termasuklah barisan petugas hadapan yang turut menjadi sebahagian daripada anggota kekitangan awam yang menggadaikan masa dan tenaga untuk melindungi kita sewaktu pandemik ini. இதன் வழி எந்தவொரு தவறான தரப்பினருடனும் விட்டுக் கொடுக்காத அதே சமயம் உயர்நெறிமிக்க பணியாளர்களை உருவாக்க முடியும். மலாக்கா அனைத்துலக மாநாட்டு மையத்தில் மெய்நிகர் வழி நடத்தப்பட்ட 27வது தீபகற்ப மலேசியாவின் ஊராட்சி மன்ற பணியாளர்களின் தேசிய பிரதிநிதிகள் மாநாட்டில் பிரதமர் உரையாற்றினார். மற்றொரு நிலவரத்தில் முன்கள பணியாளர்கள் உட்பட பொதுச்சேவை பணியாளர்களின் நலன் மீது அரசாங்கம் தொடர்ந்து அக்கறை செலுத்தும். COVID-19 தொற்றின் பாதிப்பிலிருந்து மக்களை காக்க வேண்டி முன்கள பணியாளர்கள் தங்களது உயிரை துச்சமாக கருதி நேரம் பாராமல் சேவையில் ஈடுபட்டு வருவதை தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் இவ்வேளையில் உதாரணமாக காட்டினார். அவர்களின் உயரிய சேவையை அங்கீகரிக்கும் விதமாக 2021 வரவு செலவு திட்டத்தின் கீழ் அரசாங்கம் சில சிறப்பு திட்டங்களை அறிவித்தது. கிரேட் 56க்கும் கீழுள்ள பொதுச்சேவை பணியாளர்களுக்கு ஒரே முறை 600 ரிங்கிட் சிறப்பு உதவி தொகையும், பணி ஓய்வு பெற்றவர்களுக்கும் ஓய்வூதியம் பெறாத மூத்த பணியாளர்களுக்கும் 300 ரிங்கிட் ஊக்குவிப்பு தொகையும் வழங்கப்படும். சுகாதார அமைச்சின் முன்கள பணியாளர்களுக்கு ஒருமுறை மட்டுமே வழங்கப்படும் 500 ரிங்கிட் தொகை 600 ரிங்கிட்டாக அதிகரிக்கப்பட்டு COVID-19 சிறப்பு ஊக்குவிப்பு தொகையாக கடந்த மார்ச்சிலிருந்து வழங்கப்படுகிறது. நட்மா தேசிய பேரிடர் நிர்வாக நிறுவனம் நிர்ணயித்துள்ள விதிகளின் அடிப்படையில் தகுதி பெற்றவர்களுக்கு 300 ரிங்கிட் ஊக்குவிப்பு தொகை வழங்கப்படுவதாக பிரதமர் சொன்னார். நாடாளுமன்ற கூட்டத்தின் போது தங்களது வருகையை குறிக்கும் ஒலியை எழுப்பிவிட்டு காணாமற் போகும் ஒரு சில மேலவை உறுப்பினர்களின் போக்கை மேலவை தலைவர் தான் ஸ்ரீ டாக்டர் ஐசியாத்தீம் சாடினார். மேலவை உறுப்பினர்களின் வருகை விவாத நேரத்தில் மட்டும்தான் அவசியம் என்பதல்ல, மாறாக மக்களின் நலன் சார்ந்த விவகாரங்கள் சார்ந்த விவாதங்களில் அவர்களின் பங்கேற்பு மிக மிக அவசியம் என அவர் வலியுறுத்தினார். வருகையை குறிக்கும் கருவியின் மூலம் ஒலியை எழுப்பிவிட்டு அதன்பின் காணாமல் போகும் போக்கை சம்பந்தப்பட்டோர் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மேலவை உறுப்பினரும் அரசியலமைப்பை கட்டி காப்பதற்கு உறுதி மொழி எடுத்துக் கொண்டிருக்கின்றனர். அதன்படி அனைவரும் கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் என தான் ஸ்ரீ டாக்டர் ஐசியாத்தீம் வலியுறுத்தினார். பாஸ் கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவர் கைருல் நிசாம் கைருடின் புதிய செனட்டராக பதவி உறுதிமொழி எடுத்துக்கொண்ட பின் அவர் இதனை தெரிவித்தார். பேரரசரால் செனட்டராக தேர்ந்தெடுக்கப்பட்ட 41 வயது கைரிலின் பதவியேற்பு சடங்கு தான் ஸ்ரீ டாக்டர் ரைஸ் முன்னிலையில் நடைபெற்றது. துறைசார் வல்லுநர் எனும் முறையில் தமது நிபுணத்துவத்தையும் அனுபவங்களையும் கொண்டு கைரில் நாடாளுமன்றத்திற்கு மேலும் வலு சேர்க்க வேண்டும் என தான் ஸ்ரீ டாக்டர் ரைஸ் வலியுறுத்தினார்.
வரி வசூலிப்புக்கு குறிப்பிட்ட துறைகளை மட்டும் அரசாங்கம் சார்ந்திருக்கக்கூடாது. மாறாக வலுவான பொருளாதார சமநிலையை ஏற்படுத்த வரி வசூலிப்பு பல்வகைமைப்படுத்தப்பட வேண்டும் என நாடாளுமன்றத்தில் இன்று பரிந்துரைக்கப்பட்டது. அரசாங்கம் பெட்ரோனாஸிடமிருந்து பெறப்படும் வரியை மட்டும் நம்பியிருக்கக்கூடாது. ஏனைய மாற்று வளங்களிலிருந்து வரியை வசூலிக்கக்கூடிய திட்டங்களை அரசாங்கம் கொண்டிருக்க வேண்டும் என 2020 நிதி சட்ட வரைவு மீதான விவாதத்தில் பங்கேற்ற செனட்டர் இட்ரிஸ் அஹ்மத் வலியுறுத்தினார். Sumbangan daripada Petronas yang memberikan kepada kerajaan tidak kurang sebanyak 30 bilion. Cuma pada tahun lepas daripada tahun 2019, maka sumbangan daripada Petronas sebanyak 59 bilion. Artinya 30 bilion sumbernya ialah daripada Petronas. Namun begitu, dengan suasana keadaan harga minyak yang menjunam, kerajaan perlu memikirkan tentang plan bagi mengganti sumber yang sepatutnya. இவ்வேளையில் 4 இலக்க சூதாட்டங்களுக்கான வரி வசூலிப்பை அரசாங்கம் குறைக்க வேண்டும் என செனட்டர் லியூ சின்தோங் கேட்டுக்கொண்டார். 4 இலக்க சூதாட்டங்களுக்கான நாள்களை அதிகரிப்பதன் வழி நாட்டில் கள்ள சூதாட்ட நடவடிக்கைகளை ஒடுக்க இயலும் என்றும் அவர் ஆலோசனை கூறினார். Pandangan kami ialah kita kena kurangkan kali perjudian. Kita tak nak hapus, tapi kita nak kurangkan. Kita nak kurangkan supaya mereka yang rasa mereka nak judi, dia tak ada peluang begitu banyak. இதனிடையே பொருளாதார ஊக்குவிப்பு திட்டங்களின் கீழ் வரிவிலக்கு அறிவிக்கப்பட்டாலும் M40, T20 தரப்பினரின் நலனில் அரசாங்கம் மேலும் கவனம் செலுத்த வேண்டும் என செனட்டர் சபானி மாட் கேட்டுக்கொண்டார். கோவிட்-19 தாக்கம் காலகட்டத்தில் B40 தரப்பினரின் சிக்கல்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கும் வேளையில் M40, T20 தரப்பினரின் பிரச்சினைகளுக்கும் உதவிகள் நல்கப்பட வேண்டும் என அவர் விருப்பம் தெரிவித்தார். ஜொஹோரின் 2 பகுதிகள், நெகிரி சம்பிலானின் ஒரு பகுதி என மொத்தம் 3 பகுதிகளில் கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு விதிக்கப்படுகிறது. அந்த உத்தரவு இன்று தொடங்கி ஜனவரி 10ஆம் தேதி வரை 14 நாட்களுக்கு நடைமுறையில் இருக்கும் என பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மூத்த அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். ஜொஹூரில் ஜொஹூர் பாரூத் தடுப்பு முகாம், அதன் பணியாளர் விடுதி, பத்து 19 ஜாலான் உலு சோ பொந்தியான், அரேனா சகித்திகா மண்டபம், தமன் டேசா சுஜாத்ரா, முக்கிம் கொத்தா திங்கி ஆகிய பகுதிகளில் கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு செயலாக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் நெகிரி சம்பிலானில் ஜொலுபு சிறைச்சாலையிலும் அதன் பணியாளர் தங்கும் விடுதியிலும் அதே உத்தரவு விதிக்கப்படுவதாக டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி கூறினார். சம்பந்தப்பட்ட பகுதிகளில் கோவிட்-19 தொற்று சம்பவங்கள் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு சுகாதார அமைச்சின் ஆலோசனையின் பேரில் அம்முடிவு எடுக்கப்பட்டதாக அமைச்சர் விளக்கினார். அந்த உத்தரவின் செயலாக்கம் மொத்தம் 937 கைதிகளையும் 322 உறுப்பினர்களையும் பணியாளர் விடுதியிலுள்ள 102 வீடுகளையும் உட்படுத்தியுள்ளது. கோவிட்-19 தொற்றுக்கு இலக்கான 125 கைதிகளை தங்க வைப்பதற்கு ஏதுவாக அரேனா சகித்திகா மண்டபத்தில் கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி மேலும் விவரித்தார். இதனிடையே ஹல்பான் தொற்று பரவலுடன் தொடர்புடைய பகுதியில் கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கோவிட்-19 தொற்று பரவலை கட்டுப்படுத்த கிளாந்தன் மாநில பாதுகாப்பு செயற்குழு கூட்டம் அம்முடிவை எடுத்ததாக மாநில வீடமைப்பு ஊராட்சி சுகாதார ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் இசானி ஹுசேன் தெரிவித்தார். முன்னதாக ஹல்பான் தொற்று பரவலுடன் தொடர்புடைய 99 பேர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். அவர்களுள் 29 பேருக்கு தொற்று கண்டிருப்பது உறுதி செய்யப்பட்டது. அதேவேளையில் சராகாம் செப்பா தொற்று பரவலை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட தொழிற்சாலையை தற்காலிகமாக மூட இணக்கம் காணப்பட்டுள்ளது. இவ்வேளையில் விருந்தோம்பலை நடத்த விரும்புவோர் அரசு மலேசிய போலீஸ் படையிடம் அதற்கு விண்ணப்பிக்க வேண்டும் என டாக்டர் இசானி ஹுசேன் நினைவுறுத்தினார். ஆயினும் விருந்தோம்பலை பிற்பகல் மணி 12 மாலை 4 மணி வரை மட்டுமே நடத்த அனுமதிக்கப்படும் வேளை அதில் பெரியோர் மட்டுமே கலந்து கொள்ள முடியும். கோவிட்-19 பரவல் சங்கிலியை துண்டிக்க சொந்த ஊர்களுக்கு திரும்புவோர் வீட்டிலேயே இருக்கும் அதே வேளை நடமாட்டத்தை கட்டுப்படுத்தும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கின்றனர். ஜனவரி 1 தேதி தொடங்கி அனைத்து அந்நிய தொழிலாளர்களையும் கட்டாய கோவிட்-19 மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தும் விதி நடைமுறைக்கு வருகிறது. தொடக்க கட்டமாக தொற்று பாதிப்பு அதிகம் உள்ள ஸ்லாங்கூர், நெகிரி சம்பிலான்,
பினாங்கு, சபா, கோலாலம்பூர், லபுவான் ஆகியவற்றில் அந்த விதி செயலாக்கப்படும் என மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார். அடுத்த ஆண்டு பிப்ரவரிக்கு பின்னர் மேலும் 4 மாநிலங்களில் அந்த விதி நடைமுறைப்படுத்தப்படும். ஜனவரி 1 தேதி தொடங்கி தொற்று பாதிப்பு அதிகமுள்ள மாநிலங்களையும் கூட்டரசு பிரதேசங்களையும் சேர்ந்த சுமார் 8 லட்சம் அந்நிய தொழிலாளர்கள் கட்டாய கோவிட்-19 பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவர் என டத்தோஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார். நேற்று வரை நாட்டில் 68,460 வெளிநாட்டு தொழிலாளர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். தொற்று பாதிப்பு அதிகமுள்ள 6 மாநிலங்களில் மேற்கொள்ளப்படும் கோவிட்-19 மருத்துவ பரிசோதனை திட்டத்தில் தற்சமயம் 745 கிளினிக்குகள் இணைந்துள்ளன. அரசாங்கத்துக்கும் உள்நாட்டு மற்றும் அந்நிய தொழிலாளர்களுக்கும் இடையே 2 வழி தொடர்பு தளமாக அறிமுகம் காணவுள்ள புதிய செயலி தொழிலாளர் நலன் காக்கும் மிக சிறந்த நடவடிக்கையாகும். குறிப்பாக நாடு கோவிட்-19 பெருந்தொற்றுடன் போராடி வருவதற்கு ஊடி தொழிலாளர்களின் நலன் மீது முதலாளிகள் கூடுதல் அக்கறை செலுத்துவதற்கு இம்முயற்சி வழிகோலும் என மலேசிய முதலாளிகள் சம்மேளனத்தின் நிர்வாக இயக்குநர் டத்தோ ஷம்சுடின் பாடான் நம்பிக்கை தெரிவித்தார். Aplikasi hubungan dua hala di antara pekerjaan dan pekerja jika dilaksanakan nanti sudah tentu akan memberikan kesan yang baik terhadap majikan juga kerana majikan akan lebih peka terhadap apakah tanggungjawab mereka terhadap pekerja. இவ்வேளையில் தொழிலாளர்கள் தரப்பில் பெறப்படும் புகார்களை ஏற்றுக்கொள்வதில் முதலாளிகள் இன்னும் வெளிப்படையான போக்கை கொண்டிருப்பர் எனும் எதிர்பார்ப்பினை மலேசிய அனைத்துலக தொழிற்சங்கங்களின் கட்டமைப்பு மன்ற தலைவர் டத்தோ முகமது ஷாஃபி மம்மால் வெளியிட்டார். Jadi perkara ini kenalah kita bincang dengan pihak majikan atau pengurusan supaya mereka mestilah mempunyai satu keterbukaan supaya mereka juga boleh membenarkan pekerja-pekerja itu membuat aduan terus. எதிர்வரும் ஜனவரி 11 தேதி மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ எம் சரவணன் அச்செயலியை அதிகாரப்பூர்வமாக துவக்கி வைப்பார். சுற்றுலாத்துறையை உந்தச் செய்ய நாட்டின் எல்லைகளை திறப்பதற்கு அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது. இது தொடர்பில் பச்சை மண்டல நாடுகளுடன் கலந்தாலோசனை நடத்தப்பட்டு வருவதாக சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சர் டத்துஸ்ரீ நான்சி ஷுக்ரி தெரிவித்தார். கோவிட்-19 தொற்று பரவலால் பாதிக்கப்பட்டிருக்கும் உள்நாட்டு சுற்றுலா தொழில்துறையினரிடமிருந்து கோரிக்கைகள் வலுத்திருக்கின்றன. குறிப்பாக சுற்றுலா வாணிகங்கள் தொடர்வதற்கு எல்லைகளை திறக்க அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும் என அவர்கள் கேட்டுக் கொண்டிருப்பதாக டத்தோஸ்ரீ நான்சி கூறினார். ஆயினும் இது தொடர்பில் சுகாதார அமைச்சு உள்ளிட்ட தரப்புகளுடன் விவரிக்க கலந்தாலோசிக்கப்பட வேண்டியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். பச்சை மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருக்கும் சிங்கப்பூர், புருனை, கொரியா, ஜப்பான், தைவான், நியூசிலாந்து ஆகியவற்றுடனும் இது பற்றி கலந்தாலோசிக்கப்படுகிறது. அதேவேளையில் உள்நாட்டிலும் பச்சை மண்டலங்களில் சுற்றுலாத்துறை மேம்பட்டிருக்கிறது. லங்காவியில் பெரும்பாலான தங்கும் விடுதிகள் நிறைந்திருப்பதாக அவர் தெரிவித்தார். குறிப்பிட்ட பகுதிகளுள் பயணம் மேற்கொள்ளும் பஃபர் டிராவல் வாயிலாக சுற்றுலாத்துறை சார்ந்த பொருளாதாரத்தை உந்தச் செய்ய முடியும் என்றும் டத்துஸ்ரீ நான்சி நம்பிக்கை தெரிவித்தார். மலேசியர்களில் 15 விழுக்காட்டினர் பல்வேறு நிலையிலான கடும் சிறுநீரக நோய்க்கு இலக்காகியிருப்பதாக ஆய்வு காட்டுகிறது. அவர்களில் பெரும்பாலானோர் தங்களுக்கு அந்த நோய் இருப்பதை அறியாதிருப்பது கலக்கமளிப்பதாக சுகாதார தலைமை இயக்குநர் தான் ஸ்ரீ டாக்டர் நோரிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். சிறுநீரகம் பாதிப்புள்ளோருக்கு தொடக்கத்தில் அதற்கான அறிகுறிகள் தென்படாது. அறிகுறிகள் தென்படும் போது அவர்கள் நோயின் கடுமையான கட்டத்தை எட்டியிருப்பர் என்பதை தான் ஸ்ரீ டாக்டர் நோர் ஹிஷாம் சுட்டிக்காட்டினார். இணையம் வாயிலாக www.mybopingang.com அகப்பக்கத்தை தொடக்கி வைத்து அவர் உரையாற்றினார். இந்த அகப்பக்கமும் மைபாப் பிங்காங் ஃபேஸ்புக் பக்கமும் தோற்றுவிக்கப்பட்டிருப்பதன் வழி மக்களிடையே சிறுநீரக பாதிப்பு பற்றிய விழிப்புணர்வை அதிகரிக்க முடியும். அத்துடன் சிறுநீரகம் செயலிழந்து போகும் சம்பவங்களை குறைக்க இயலும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அது மட்டுமின்றி நீரிழிவு நோய்க்கு முந்தைய நிலை மற்றும் அந்நோய் பற்றிய கல்வியையும் மலேசியர்களுக்கு அந்த அகப்பக்கங்கள் வழங்குகின்றன. கோவிட்-19 வைரஸ் தொற்று மட்டுமின்றி கடுமையான சிறுநீரக நோய்க்கு எதிராகவும் நாம் வெற்றி பெற வேண்டும் என தான் ஸ்ரீ டாக்டர் நோர் ஹிஷாம் வலியுறுத்தினார்.
பிரீமா ஒரே மலேசியா மக்கள் வீடமைப்பு திட்டத்தின் கீழ் அடுத்த ஈராண்டுகளில் 2 லட்சம் குடியிருப்புகளை நிர்மாணிக்கும் இலக்கு எட்டப்படும். கடந்த ஆண்டு 130 கோடி ரிங்கிட்டாக பதிவு செய்யப்பட்டதை காட்டிலும் இவ்வாண்டு பிரீமா வீடுகளின் விற்பனை 190 கோடி ரிங்கிட்டை எட்டியிருப்பதே அதற்கு சான்று. கோவிட்-19 தொற்று பரவலை தொடர்ந்து நடைமுறை கட்டுப்பாட்டு உத்தரவு விதிக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் பிரீமா திட்டத்தின் கட்டுமான பணிகள் பாதிக்கப்பட்டன. ஆயினும் வீடமைப்பு துறையின் விற்பனை இன்னும் ஆக்கமூட்டும் வகையில் இருப்பதை வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ஜுரைடா கமருடின் சுட்டிக்காட்டினார். பிரீமா திட்டத்தின் கீழ் 2018 முதல் நாட்டில் 55,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டன. இன்னும் 1,50,000 வீடுகளின் நிர்மாணிப்பு பணிகள் அடுத்த ஆண்டு வாக்கில் நிறைவு பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. புகிட் கலுகோர் வீடமைப்பு திட்டத்தின் கால்கோள் விழாவுக்கு பின்னர் அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார். Ini adalah projek yang pertama kita lancarkan selepas COVID di Pulau Pinang di Pulau Pinang, dan kita harap dengan projek ini akan dapat membantu Pulau Pinang untuk mencapai target penyediaan rumah-rumah mampu milik untuk rakyat negeri Pulau Pinang. புகிட் கலுகோர் வீடமைப்பு திட்டத்தின் கீழ் 3 லட்சம் ரிங்கிட்டுக்கும் குறைவான 2,850 வீடுகள் கட்டப்பட உள்ளன. இத்திட்டம் 2024 3ஆம் காலாண்டில் நிறைவு பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலக்கவையில் தகவல் சாதனங்களின் ஆக்கிரமிப்புக்கு ஊடே மக்களின் வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாத அம்சமாக தொலைக்காட்சி இன்றும் விளங்குகிறது. 50 ஆண்டுகளுக்கும் மேலாக வெற்றி பயணத்தில் மலேசிய தொலைக்காட்சி தகவல், பொழுதுபோக்கு, விளையாட்டு என பல்வேறு நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வருகிறது. 57வது மலேசிய தொலைக்காட்சி தினத்தை முன்னிட்டு அந்த வரலாற்று பூர்வமிக்க பயணத்தை சற்று அசை போடுகிறது இன்றைய நமது சிறப்பு கண்ணோட்டம். 1963ஆம் ஆண்டு இதே நாளில் நாட்டின் முதலாம் பிரதமரான துங்கு அப்துல் ரஹ்மான் புத்ரா அல்ஹாஜ் தலைநகர் ஜலான் அம்பாங்கில் உள்ள தற்காலிக ஒளிபரப்பு அறையை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார். மலேசிய தொலைக்காட்சித்துறை பயணத்தின் பிரவேசமும் அங்குதான் தொடங்கியது. நெடிய பயணத்தில் அச்சேவை பல்வேறு பரிணாமங்களை தொட்டிருக்கின்றது. கருப்பு வெள்ளையிலிருந்து வண்ண தொலைக்காட்சிகள் வந்தன. அனலாக் ஒளிபரப்பிலிருந்து தற்போது இலக்கவியல் முறைக்கு மாறியிருக்கிறது. சமூக வலைதளத்தின் வரவால் ரசிகர்களை அதிகம் கவர முடிவதாக கூறுகின்றார் ஒளிபரப்புத்துறையின் தலைமை இயக்குனர் டத்தோ ருசைன் இட்ரீஸ். Misalnya penggunaan media sosial ATM dapat menarik penonton, golongan penonton muda khususnya untuk melihat paparan berita selanjutnya melalui TV. Apa yang kita siarkan dalam YouTube dan sebagainya itu sebenarnya adalah hasil daripada apa yang kita keluarkan dalam paparan di TV kita. Kandungan kita punya, cumanya kita aplikasikan dalam bentuk-bentuk yang seperti YouTube dan Twitter dan sebagainya. இலக்கவியல் தளத்தில் பல்வேறு புதிய ஊடகங்கள் வந்துவிட்டன. ஆயினும் RTMக்கு மக்கள் வழங்கும் ஆதரவு இன்றளவும் குறையவில்லை என முன்னாள் செய்தி வாசிப்பாளர் டத்தோ ஹர்ஜித் சிங் ஹலன் பெருமிதம் தெரிவித்தார். Media massa khususnya televisyen mempunyai peranan yang amat penting dalam era globalisasi ini. Ia memiliki pengaruh yang amat kuat dalam kehidupan masyarakat masa kini. மக்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொண்டு சேர்க்க பல்வேறு ஊடகங்கள் இருந்தாலும் நம்பகத்தன்மையான உண்மையான தகவல்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் மாபெரும் கடப்பாடு தொலைக்காட்சிக்கு உண்டு என்பதை RTMின் முன்னாள் நிகழ்ச்சி தொகுப்பாளரும் கல்வியாளருமான பேராசிரியர் முனைவர் ஆசியா சர்ஜி சுட்டிக்காட்டினார். Sehingga munculnya kecelaruan maklumat yang luar biasa, kecelaruan maklumat dalam konteks sama ada perkara atau ideologi yang diperkatakan itu benar atau salah dan sebagainya, yang menimbulkan kekeliruan di kalangan orang ramai untuk sama ada menerima atau menolak sesuatu maklumat. கால மாற்றத்திற்கு ஈடுகொடுக்கும் அதே வேளை மக்களின் முதன்மை தேர்வாக தொலைக்காட்சி தொடர்ந்து நிலைத்திருக்க உலகமய வளர்ச்சிக்கு ஏற்றவாறான சிந்தனைகளை புகுத்துவது அவசியமாகிறது. Kerajaan juga akan menaikkan had pelepasan cukai ke atas perbelanjawan rawatan perubatan diri, pasangan dan anak bagi penyakit serius daripada RM6,000 kepada RM8,000. Sebagai tambahan,
had pelepasan cukai ke atas perbelanjaan bagi rawatan perubatan, keperluan khas dan pejabat penjagaan ibu bapa juga dinaikkan dari RM5,000 kepada RM8,000. முழு விழிப்பு நிலையில் சீனா. பிரான்சை நிலைக்குத்தச் செய்தது பெலா புயல். விவரம் இன்னும் சற்று நேரத்தில். அமெரிக்காவில் கோவிட்-19 கொள்ளை நோய் இன்னும் மிக மோசமான கட்டத்தை எட்டவில்லை. ஆண்டு இறுதி விடுமுறை கால பயணங்களால் அந்த வைரஸ் தொற்று மேலும் பரவி அமெரிக்கா கடுமையான சூழலுக்கு தள்ளப்படலாம் என அந்நாட்டு அரசாங்க தலைமை அறிவியலாளர் ஆந்தனி ஃபவுச்சி எச்சரித்தார். அடுத்த சில வாரங்களில் அமெரிக்காவில் கோவிட்-19 கொள்ளை நோய் அதன் உச்சத்தை எட்டக்கூடும் என அந்நாட்டின் அடுத்த அதிபர் ஜோ பைடன் கூறியிருப்பதை ஃபவுச்சி ஒப்புக்கொண்டார். மிக மோசமான கருப்பு நாள்களை நோக்கி அமெரிக்கா சென்று கொண்டிருப்பதாக கடந்த புதன்கிழமை பைடன் அச்சம் தெரிவித்திருந்தார். கோவிட்-19 தடுப்பூசியை செலுத்திக் கொண்ட முதல் அமெரிக்கரான ஃபவுச்சி தாம் நலமாக இருப்பதை உணர்வதாகவும் அந்நாட்டு குடிமக்கள் அனைவரும் அந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் ஊக்குவித்தார். கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விடுமுறையை ஒட்டிய பயணங்கள் கடந்த காலங்களை காட்டிலும் இவ்வாண்டு குறைந்திருந்தாலும் இன்னும் அதிகமான எண்ணிக்கையாகவே அவை கருதப்படுகின்றன. கடந்த வாரத்தில் நாள் ஒன்றுக்கு 10 லட்சம் அமெரிக்கர்கள் வான் பயணங்களை மேற்கொண்டனர். நன்றி தெரிவிக்கும் நாளை ஒட்டி கடந்த மாதம் அதிகமானோர் பயணித்ததை அடுத்து இம்மாத முற்பகுதியில் 2 லட்சத்துக்கும் அதிகமானோருக்கு கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட வேளையில் நாள் ஒன்றுக்கு 3000 மரணங்களும் பதிவு செய்யப்பட்டன. மருத்துவமனைகளில் தீவிர கண்காணிப்பு பிரிவுகள் ஏறக்குறைய நிறைந்த நிலையில் இருக்கின்றன. இதுவரையில் 20 லட்சம் அமெரிக்கர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டிருக்கின்றனர். குளிர்காலத்தில் கோவிட்-19 தொற்று பரவலை கட்டுப்படுத்த சீனா மேலும் சில கடும் விதிகளை நடைமுறைப்படுத்தியிருக்கின்றது. பெய்ஜிங் ஷுன்யி மாவட்டத்தில் புதிதாக 2 கோவிட்-19 வைரஸ் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதை அடுத்து உடனடியாக அந்நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டன. ஷுன்யி மாவட்ட மக்கள் கோவிட்-19 மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். ஆக அண்மைய நிலவரப்படி 8,38,270 பேரிடமிருந்து மாதிரிகள் பெறப்பட்ட நிலையில் 3,89,294 பேருக்கு தொற்று இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வேளையில் சீனாவின் இதர மாநிலங்களிலும் நோய் பரவல் தடுப்பு கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ஷாங்காய் துறைமுகத்தில் ஒவ்வொரு நிர்வாக பணியும் அணுக்கமாக கண்காணிக்கப்படுகிறது. டியான்ஜின், குவாங்சோ, சிங்டாவ் ஆகிய துறைமுக நகரங்களிலும் சுங்கத்துறை அதிகாரிகள் தனிமைப்படுத்தும் சோதனை நடவடிக்கைகளை வலுப்படுத்தியிருக்கின்றனர். சம்பந்தப்பட்ட துறைமுகங்களில் நியூக்ளிக் அமில சோதனை முறை கையாளப்படுகிறது. அதிக தொற்று பாதிப்புள்ள கப்பல்களை சேர்ந்தோர் துறைமுகங்களிலேயே தனிமைப்படுத்தப்படுகின்றனர். இதற்கிடையே லியானிங் மாநில அரசாங்கம் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு தடை விதித்திருக்கின்றது. அதேபோன்று ஜீஜியா மலை, ஜிமிங் ஆலயம் ஆகியவற்றிலும் புத்தாண்டு வரவேற்பு கொண்டாட்டங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. பெலா புயலால் பிரான்சில் பல்லாயிரக்கணக்கான வீடுகள் மின் விநியோக தடையால் பாதிக்கப்பட்டன. சாதகமற்ற வானிலையால் விமான சேவைகள் தாமதம் ஏற்பட்டது. பல விமானங்களின் போக்குவரத்து வேறு விமான நிலையங்களுக்கு மாற்றிவிடப்பட்டது. மின் விநியோக சேவை துண்டிப்பால் பிரிட்டனி, நொர்மண்டே ஆகிய வட்டாரங்களைச் சேர்ந்த 18,000 வீடுகள் முதலில் பாதிக்கப்பட்டன. அந்த சிக்கல் சரி செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். எனினும் பிரான்சின் கிழக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் 34,000 மக்கள் இன்னமும் மின்சார விநியோக தடையால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். புயல் காரணமாக பிரான்சின் முதன்மை விமான நிலையமான சார்ல்ஸ் ட கூலில் 1/3 பகுதி விமான சேவைகளில் சராசரியாக 50 நிமிடங்கள் வரை தாமதம் ஏற்பட்டது. தற்சமயம் அங்கு நடவடிக்கைகள் அனைத்தும் இயல்பு நிலைக்கு திரும்பியிருப்பதாக கூறப்படுகிறது. ஒரு சில பகுதிகளில் மழையுடன் கூடிய காற்றின் சீற்றம் சற்று தணிந்த போதிலும் தென் பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் சில உள்நாட்டு செய்திகளை காண்போம்.
வேளாண்சார் தொழிலில் மேலும் அதிகமான தொழில் முனைவர்களை உருவாக்க தொழில் முனைவர் மேம்பாட்டு கூட்டுறவு அமைச்சு தயாராக உள்ளது. நாட்டில் வேலையில்லா திண்டாட்டத்தை களையும் அதேவேளை உணவு கையிருப்பு போதிய அளவில் இருப்பதை உறுதி செய்யும் முயற்சியாக இது அமைகிறது. நாடு இறக்குமதி தயாரிப்புகளை அதிகம் சார்ந்திருக்கும் போக்கை குறைக்கவும் உணவுப் பொருள் தயாரிப்பு துறையில் மலேசியா பரவலாக ஈடுபட வேண்டிய தருணம் வந்துவிட்டதாக தொழில் முனைவர் மேம்பாட்டு கூட்டுறவு அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் wan Junaidi Tuanku Jaafar தெரிவித்தார். அந்த நோக்கத்திற்காக தமது அமைச்சின் கீழ் உள்ள தக்குன் SME காப் போன்ற நிறுவனங்கள் வாயிலாக பல்வேறு திட்டங்களும் பயிற்சிகளும் செயல்படுத்தப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். அதே சமயம் நவீன அணுகுமுறைகள் வாயிலாக உணவு தயாரிப்பு துறையை மேம்படுத்துவது தொடர்பில் தமது அமைச்சு விவசாய உணவு தொழில் அமைச்சுடன் ஒத்துழைத்து வருவதாகவும் அவர் சொன்னார். கடந்த ஆண்டு இறக்குமதி செய்யப்பட்ட 2025 பர்லீஸ் இலக்கவியல் திட்டத்துக்கு ஏற்ப இலக்கவியல் திட்டங்களையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்தும் நீண்ட கால திட்டத்தை வரைவதில் ருக்குன் தத்தாங்கா குடியிருப்பாளர் சங்கம், அரசு சாரா அமைப்புகள் ஆகியவை ஒத்துழைக்க வேண்டும். இலக்கவியல் மேம்பாட்டு நீரோட்டத்தில் பர்லீஸும் விடுபடாமல் இருப்பதை இப்பெருந்திட்டம் உறுதி செய்யும். இலக்கவியல் தளம் வழி அரசாங்கம், மக்கள், தனியார் நிறுவனங்களை ஒன்றிணைப்பதற்கான தொடக்க நடவடிக்கையாக 2025 பர்லீஸ் இலக்கவியல் திட்டத்தை மாநில அரசாங்கம் முடுக்கிவிட்டிருக்கின்றது. சென்னவில் அமைக்கப்படவுள்ள பர்லீஸ் இலக்கவியல் அரங்கம் பர்லீஸின் இலக்கவியல் மேம்பாட்டு திட்ட மையமாக உருவெடுக்கும் என மாநில அரசாங்க செயலாளர் அஸ்மான் முகமது யூசுப் தெரிவித்தார். வட்டார மக்களுக்கு மதிப்பு கூட்டப்பட்ட திட்டங்களை செயல்படுத்துவதில் சம்பந்தப்பட்ட 3 அமைப்புகளும் அவற்றுக்கிடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இங்கிலீஷ் பிரீமியர் லீக் காற்பந்தாட்டம் லீக் பட்டியலில் முன்னிலையில் இருக்கும் லிவர்பூல் 2 புள்ளிகளை இழந்தது. இன்று அதிகாலை சொந்த அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் வெஸ்ட் பிராமிடம் 1-1 என சமம் கண்டதையடுத்து இந்த பின்னடைவை அது எதிர்நோக்கியது. நடப்பு வெற்றியாளரான லிவர்பூல் சொந்த அரங்கில் வெற்றி பெற்றால் 3 புள்ளிகளை பெறும் வாய்ப்பை கொண்டிருந்தது. ஆனால் முதல் பாதி ஆட்டத்தை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர தவறியதால் 2 புள்ளிகளை பெறுவதில் தோல்வியுற்றது. லிவர்பூல் இந்த பருவத்தில் களம் இறங்கிய 34 ஆட்டங்களில் ஆன்ஃபீல்டில் எதிர்கொண்ட 2வது பின்னடைவு இதுவாகும். ஆட்டம் தொடங்கிய 12ஆம் நிமிடத்தில் சாடியோ மானி வாயிலாக முதல் கோலை பெற்ற ஏகன் கிளப் தலைமையிலான அந்த அணி முதல் பாதி ஆட்டம் முடியும் வரையில் தற்காப்பில் மட்டுமே கவனம் செலுத்தியது. பார்சலோனாவின் இவ்வாண்டுக்கான இறுதி ஆட்டத்தையும் லியோனல் மெஸ்ஸி தவறவிட்டார். அவருக்கு கணுக்கால் சிகிச்சை தொடர்வதால் இவ்வாரம் ஏபருடன் நடைபெறும் லாலிகா ஆட்டத்தில் அவர் பங்கேற்க இயலாது என பார்சலோனா தெரிவித்துள்ளது. அந்த ஆட்டத்துக்கு பின்னரே மெஸ்ஸிக்கான சிகிச்சை முடியும். அதன் பிறகு அவர் பயிற்சிகளை மேற்கொள்வார் என பாசா அதன் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மெஸ்ஸி ஏற்கனவே இம்மாதம் நடைபெற்ற 2 சாம்பியன்ஸ் லீக் ஆட்டங்களை தவறவிட்டார். நமது வாழ்க்கைக்கு உதவும் அன்னை தெரேசாவின் அன்பு மொழிகள். உனக்கு உதவியோரை மறக்காதே, உன்னை நேசிப்பவரை வெறுக்காதே, உன்னை நம்பியவரை ஏமாற்றாதே. இத்துடன் விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம்.